மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்கள் உள்ளன. இதில் மாவட்ட தலைமை கிராமமான தரங்கம்பாடி மீனவ கிராமம் தலைமையில் 19 மீனவ கிராமங்கள் சுருக்குமடி வலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றிலுமாக தடை செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றன. பூம்புகார் மீனவ கிராமம் தலைமையில் சுருக்குமடி வலைக்கு ஆதரவாக செயல்பட்டு பல்வேறு கிராமங்கள் தொழில் செய்து வருகின்றன. இந்த நிலையில் சுருக்குமடி, இரட்டைமடி வலைகள் மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட என்ஜின் பொருத்திய விசைப்படகுகளை பயன்படுத்த அரசு தடை விதித்துள்ள நிலையில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கப்பட்டு வருவதால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழல் உருவாகியது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பை சேர்ந்த மீனவ கிராமங்கள் பங்கேற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் சுருக்குமடி, இரட்டைமடி மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட என்ஜின் பொருத்திய விசைப்படகுகளை முற்றிலுமாக தடை செய்ய வலியுறுத்தி மாவட்ட தலைமை மீனவ கிராமம் தரங்கம்பாடி தலைமை மீனவ பஞ்சாயத்தார்கள் தலைமையில் 19 மீனவ கிராமத்தினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்து தொழில் மறியல் செய்து கடைகளை அடைத்து தரங்கம்பாடி கடை வீதியில் பெருந்திரளாக திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்த நிலையில் மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளம்வழுதி தலைமையில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்த போராட்ட அறிவிப்பை ஒட்டி மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார் 200க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிகனி.